அனுசரணை வழங்குவோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை 2029 ஆண்டு வரை தொடரும் என உயர்கல்வி பிரதியமைச்சர் மதுர செனவரத்ன தெரிவிப்பு. வாகன விபத்துகளால் வருடாந்தம் சுமார் 2000 பேர் உயிரிழப்பதாக போக்குவரத்து பிரிவு சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி இன்று போராட்டம். முல்லைத்தீவு தீர்த்தக்கரை பகுதியில் கடற்தொழிலுக்கு சென்று கரை திரும்பாத மீனவர் தொடர்பில் இன்று தடயவியல் பரிசோதனை. அஸ்வசும வேலை திட்டத்தில் காணப்படும் சிக்கல்களை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை. ஈரான் தங்கள் எல்லை மீது கொத்துக்குண்டுகளை ஏவுவதாக இஸ்ரேல் அறிவிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை 2029 ஆண்டு வரை எந்த மாற்றங்களும் இல்லாமல் நடத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக பிரதியமைச்சர் மதுர செனவரத்ன தெரிவித்துள்ளார். தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை உடனடியாக இடைநிறுத்தப்படாது என கல்வி உயர்கல்வி பிரதியமைச்சர் கலாநிதி மதுர செனவரத்ன உறுதிப்படுத்தியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் தியாஸ்ரீ ஜெயசேகர் எழுப்பிய வாய்மூல வினாவிற்கு பதிலளித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். 2029 වර්ෂය සඳහා ශිෂ්‍යත්ව විභාග මේ ආකාරයෙන්ම නොවෙනස්ව පවත්වන අතර 2029 ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சையை எந்த மாற்றங்களும் இல்லாமல் நடத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. புலமை பரிசில் பரீட்சையை எதிர்காலத்தை மதிப்பிடுவதற்கும் 2029 ஆண்டுக்கு அப்பாலும் தொடர வேண்டுமா என்பதை தீர்மானிப்பதற்கும் 2028 ஆண்டில் ஒரு குழு நியமிக்கப்படும். பரீட்சை பெறுபேறுகள் தொடர்பில் தேவையற்ற அழுத்தங்களை குறைப்பதற்கான திட்டத்தில் பரீட்சை திணைக்களம் தற்போது செயல்பட்டு வருகிறது. மேலும் பாடசாலைகளுக்கு இடையிலான ஏற்றத்தாழ்வுகளை முறையாக குறைப்பதற்கும் புலமை பரிசில் பரீட்சையின் போட்டித்தன்மையால் மாணவர்கள் மீதான சுமையை குறைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. විභාග පීඩනය අඩු කිරීම සම්බන්ධයෙන් යම්කිසි නිර්දේශ මාලාවක් සකස් කරමින් පවතිනවා. එතෙන්දී இலங்கை முதலீட்டு சபையின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் இன்று இடம்பெற்றது. இலங்கை முதலீட்டு சபையின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. 2024 ஆண்டின் முதல் காலாண்டுடன் ஒப்பிடுகையில் 2025 ஆண்டின் முதல் காலாண்டில் வெளிநாட்டு கோடி நேரடி முதலீட்டை $96 மில்லியன் அதிகரிக்க முடிந்துள்ளதாக இலங்கை முதலீட்டு சபை குறிப்பிட்டுள்ளது. 2024 முதல் காலாண்டுடன் ஒப்பிடுகையில் 2025 முதல் காலாண்டில் உள்நாட்டு முதலீடுகள் $21 மில்லியன் ஏற்றுமதி வருமானம் $176 மில்லியன் அதிகரித்துள்ளது. 2025 இதுவரை இலங்கைக்கு 4669 மில்லியன் பெறுமதியான வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக்கொள்ள முடிந்துள்ளதாகவும் முதலீட்டு சபை அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். இலங்கைக்கு முதலீடுகளை ஈர்ப்பதில் காணப்படும் பிரச்சினைகள், சவால்கள் மற்றும் சாத்தியமான தீர்வுகள் குறித்தும் ஆராயப்பட்டது. இங்கு கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டின் பொருளாதார மற்றும் கிராமிய வாழ்க்கையை மேம்படுத்தும் பணியின் பெரும்பகுதி இலங்கை முதலீட்டு சபையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பாரம்பரிய முதலீட்டு துறைகளில் முதலீடுகளை ஈர்க்கும் திறன் வரையறுக்கப்பட உள்ளதாகவும் ஒரு நாடாக புதிய முதலீட்டு துறைகளை இனங்காண வேண்டும் எனவும் அதற்கான பொறுப்பு முதலீட்டு சபைக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹலங்கமுவ, முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுன ஹேரத் மற்றும் முதலீட்டு சபையின் பதில் பணிப்பாளர் நாயகம் ரேணுகா வீரகோன் உட்பட முதலீட்டு சபையின் சிரேஷ்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். சித்த மருத்துவ பொருட்களுக்கு தட்டுப்பாடு காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சித்த மருத்துவத்துறை பாதிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று கூடியது. இதன்போது முத்திரை தீர்வை விசேட ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார்.
சுதேச மருத்துவம் இந்த சட்டத்திலே மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட, குறிப்பாக சித்த மருத்துவம் பாதிக்கப்பட்ட ஒரு வகையிலே இருக்கின்றது. வடக்கு கிழக்கு மாகாணத்திலே வாழுகின்ற தமிழர்கள் பெரும்பாலானவர்கள் சித்த மருத்துவத்தை பயன்படுத்துகின்றவர்கள். எங்களுடைய நாட்டிலே 3 வகையான சுதேச மருத்துவ துறைகள் இருக்கின்றது: ஆயுர்வேதம், சித்தம், யுனானி. அந்த வகையிலே ஆயுர்வேத மருத்துவத்துறைக்கான மருந்துகள் இந்த நாட்டிலே போதிய அளவு உற்பத்தி செய்யப்படுகின்றது. ஆனால் சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையிலே இந்த நாட்டில் சித்த மருத்துவத்துக்கு தேவையான மருந்துகள் உற்பத்தி ஒரு சில இடங்களிலே மிகவும் சிறிய அளவிலே மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் எங்களுடைய மாகாணத்திலே, வடக்கு மாகாணத்திலும் சரி கிழக்கு மாகாணத்திலும் சரி, எங்களுடைய பல்கலைக்கழகங்களுக்கு கீழாக சித்த மருத்துவ பீடங்கள் 2 வடக்கு கிழக்கு மாகாணத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது, திருவோணமலையிலும் யாழ்ப்பாணத்திலும். இந்த சித்த மருத்துவ பல்கலைக்கழகங்களிலே பட்டம் பெற்று வெளியேறுகின்ற சித்த மருத்துவ வைத்தியர்கள் தாங்கள் கற்றறிந்த அந்த சித்த மருத்துவத்துக்கு ஊடாக மக்களுக்கு மருத்துவ சேவையை வழங்குகின்ற போது அவர்கள் இந்த சித்த மருத்துவ மருந்துகளின் தட்டுப்பாட்டுக்கு அவர்கள் முகம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எங்களுடைய நாட்டுக்கு வெளிநாடுகளிலே, குறிப்பாக இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற சித்த மருத்துவ மருந்துகள் மருந்து என்ற பிரிவுக்குள் அடங்காமல் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் என்ற ஒரு அழகு சாதன பொருட்கள் என்ற ஒரு வகையின் ஊடாக இறக்குமதி செய்யப்படுவதால் அந்த சித்த மருத்துவத்துக்கு தேவையான சித்த மருந்துகளை இறக்குமதி செய்யும் போது இறக்குமதியாளர்கள் கூடிய வரியை செலுத்த வேண்டிய, காஸ்மெட்டிக் என்று இருக்கிறபடியால் அவர்கள் கூடிய வரியை செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அவர்கள் வரியை கூடுதலாக செலுத்தும் போது உள்நாட்டிலே விற்கப்படுகின்ற சித்த மருத்துவ அந்த மருந்துகளினுடைய விலை மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. இவ்வாறு மருந்துகள் மிகவும் அதிகமான விலையில் விற்கப்படுகின்ற போது சித்த மருத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குகின்ற வைத்தியசாலைகள் அல்லது சித்த மருத்துவத்தை அடிப்படையாக பின்பற்றுகின்ற மருத்துவர்கள் பொதுமக்களுக்கு தரமான சேவையை வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆகவே இந்த இறக்குமதி ஏற்றுமதி கட்டுப்பாட்டு திருத்த சட்டங்களில் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதில் மாற்றங்கள் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எதிர்காலத்திலே எங்களுடைய நாட்டிலே சித்த மருத்துவத்தை இறக்குமதி செய்யும் போது அது அழகு சாதன பொருட்கள் என்ற பிரிவுக்கு உள்ளடக்கப்படாமல் மருந்து என்ற பிரிவுக்குள் உள்ளடக்கப்பட்டு இறக்குமதி செய்வதன் மூலம் மக்களுக்கு ஒரு தரமான குறைந்த விலையில் அவர்களுக்கு இந்த மருந்துகளை கொடுக்கக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்றதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் உங்களுக்கு இந்த சபைக்கு முன்வைக்க விரும்புகிறேன். வைத்தியசாலைகளில் இடம்பெறும் ஊழல் மோசடிகள் தொடர்பில் அரசாங்கம் இன்னமும் கவனம் செலுத்தவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். உங்களுக்கே தெரியும், இன்றைய தினம் பிரதி சுகாதார அமைச்சர் ஒத்துக்கொண்டிருக்கிறாராம். வடக்கில் வைத்தியசாலைகளிலே ஊழல்கள் நடக்கிற என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவற்றை நான் பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த ஊழலை பிடிப்போம், கள்ளர்களை பிடிப்போம், நாங்கள் சுத்தவாளிகள் என்று சொல்லி இதுவரை வந்த எந்த அரசாங்கமும் இதுவரை சரியான விடயங்களை செய்யவில்லை. எங்களுக்கு கவலை. உங்களுக்கு நான் 100% ஆதரவளித்தவன், ஆனால் இதை நினைக்கும் போது மிகவும் கவலை. இரண்டாவது விடயம், மன்னாரை பாருங்கள். நான் இன்று பாராளுமன்றத்தில் இருக்கிறேன் என்றால் யாழ்ப்பாணமும் மன்னாரும் தான் நான் பாராளுமன்றத்துக்கு வருவதற்கு முக்கியமான காரணங்களாக இருந்த இடம். மன்னாரிலே ஒரு ஆதார ஒரு மன்னார் ஜெனரல் ஹாஸ்பிட்டல், ஒரு மாவட்ட வைத்தியசாலையிலே ஒரு குழந்தை பாலூட்டும் போது இறந்து விழுந்து செத்த அந்த அம்மாவிற்கும் அந்த குழந்தைக்கும், குழந்தை இறந்ததன் பிறகு தூக்கு போட்டு செத்த அந்த மரியதாஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த குடும்பத்திற்கு இன்று வரைக்கும் நீதி இல்லை, இன்று வரைக்கும் விசாரணைகள் இல்லை. மன்னாரிலே விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது. வைத்தியசாலை வைத்தியர் கைது செய்யப்படவில்லை. நேற்று தினம் பார்த்தேன், டிக்கோயா வைத்தியசாலையிலே ஒரு குழந்தை பிள்ளை ஒன்று போய் அங்கே அவர்கள் பால் புரை கேறி அட்மிட் பண்ணுகின்ற போது வைத்தியர் இல்லை. வைத்தியர் எங்கே ஓட்டு போது வைத்தியர் வீடு போய்விட்டார். அதன் பிறகு அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார்கள் ஒரு பிரைவேட் வைத்தியசாலைக்கு, தனியார் வைத்தியசாலைக்கு. அங்கே சொல்லியிருக்கிறார்கள் பார்க்க மாட்டேன் என்று. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கிற சாவச்சேரி வைத்தியசாலையிலே வேலை இல்லாத நேரத்திலே நான் அன்றைய தினம் என்னுடைய டியூட்டி அல்ல, குவார்டர்ஸிலே காலக்கணக்காக வாழ்ந்தவன் நான், என்னுடைய குழந்தையை வைத்துக் கொண்டு வாழ்ந்தவன் நான். அழுவுறால் கேட்டபோது போட்டிருந்த ஹார்ட்
சட்டையுடன் டிஷர்ட்டுடன் போய் நான் அந்த பேஷனை ரீசசிடேட் பண்ணி அனுப்பியிருந்தேன். ஆனால் இன்று அந்த அவ்வாறான வைத்தியர்கள் அந்த நேரங்களிலே செய்யும் போது யாருமே அதற்குரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. யாழ்ப்பாண வைத்தியசாலையிலே மலரவன் ஐயாவினுடைய ஓட்டிலே வைத்தியசாலை அத்தியட்சகர் அல்லது டிரெக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் மிகப்பெரிய ஊழல் வேலைகளை செய்தார். அந்த ஓட்டை இல்லாமல் பண்ண ஆசியாவிலே அதிகூடிய சர்ஜரி செய்யப்படுகின்ற வைத்தியசாலை என்று சொல்லப்படுகின்ற யாழ்ப்பாண மலரவன் ஐயாவினுடைய அந்த ஓட்டை இல்லாமல் பண்ணி அங்கே இன்னும் 3-2 யூனிட்டுகளை கொண்டே போட்டு குழப்புவதற்காக வேலைகளை செய்தார். ஆனால் இங்கே நடந்த எங்களுடைய செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டியிலே அவற்றை கதைத்து டிஜியிடம் சொல்லி செக்ரட்டரியிடம் சொல்லி அந்த வேலையை நிப்பாட்டி இருக்கிறேன். வாகன விபத்துகளால் வருடாந்தம் சுமார் 2000 பேர் உயிரிழப்பதாக போக்குவரத்து பிரிவு சிரேஷ்ட போலீஸ் மாதிபர் இந்திக ஹாபுகொட தெரிவித்துள்ளார். வாகன விபத்துகளால் இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் மாத்திரம் சுமார் 2000 பேர் உயிரிழந்துள்ளதாக போக்குவரத்து பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் மாதிபர் இந்திக ஹாபுகொட தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். 1,16,350 පමණ තියෙන මාර්ග පද්ධතියේ 5 வீதிகளூடாக கொழும்புக்குள் நாளாந்தம் 5 லட்சம் வாகனங்கள் பிரவேசிக்கின்றன. இந்த வருடத்தில் கடந்த 15ஆம் தேதி வரை வீதி வாகன விபத்துக்களால் 1133 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த வருடம் இடம்பெற்ற 2401 வாகன விபத்துக்களில் 2521 பேர் உயிரிழந்தனர். 2023ஆம் ஆண்டு இடம்பெற்ற 2231 வாகன விபத்துக்களில் 2342 பேர் உயிரிழந்தனர். 2022ஆம் ஆண்டு இடம்பெற்ற 2420 வாகன விபத்துக்களில் 2540 பேர் உயிரிழந்தனர். முறையற்ற விதத்தில் வாகனம் செலுத்துதல் உள்ளிட்ட பல செயற்பாடுகளினால் வாகன விபத்துக்கள் ஏற்படுகின்றன. அனர்த்தங்களால் வருடாந்தரம் 12,000 பேர் உயிரிழக்கின்றனர். அவர்களில் 1/4 பகுதியினர் வாகன விபத்துக்களால் உயிரிழக்கின்றனர். මාරකරියානතුරු 2420කින් 2540 දෙනෙක් ජීවිතක්ෂයට පත් වෙලා තියෙනවා. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் செம்மணி புதைகுழி தொடர்பில் நீதியான விசாரணை நடாத்தப்பட வேண்டும் மற்றும் உண்மை கண்டறியப்பட வேண்டும் என வலியுறுத்தி இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் செம்மணி பகுதியில் குறித்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை அரசே படுகொலை செய்யப்பட்டு மனித புதைகுழிகளில் புதைக்கப்பட்ட எமது அன்புக்குரியோரின் நீதியை கோருகின்றோம் எனும் தொனிப்பொருளில் போராட்டம் இடம்பெற்றது. இதன்போது நீதி வேண்டும், நீதி வேண்டும், செம்மணி படுகொலைக்கு நீதி வேண்டும், ஐநா செவிகொடு, ஜனாதிபதி கண்விழி, புதைகுழிகள் அடைக்கலம் அல்ல, உண்மை பேசும் தளங்கள், விசாரணையை துரிதப்படுத்தி செம்மணிக்கு ஒரு நீதி, பட்டலந்தவிற்கு ஒரு நீதியா போன்ற கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பினர், பொதுமக்கள், வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினர், மத தலைவர்கள், அரசியல் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். குறித்த பகுதியில் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து கடமைகளாக அதிகளவு போலீசார் போராட்ட களத்தில் குவிக்கப்பட்டிருந்ததை அவதானிக்க முடிந்தது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி இது 13ஆம் தேதி மாசி மாதம் 2025ஆம் ஆண்டு கட்டுமான பணிகளின் போது முதன்முறையாக இப்பகுதியில் மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து நீதிமன்ற கட்டளைமைக்கு அமைய வைகாசி மாதம் 2025ஆம் ஆண்டு அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. இதுவரை 19 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதில் 3 எலும்புக்கூடுகள் சிசுக்களினதாகும். இவற்றை விட இன்னும் பல புதைகுழிகள் காணப்படலாம் என நம்பப்படுகின்றது. எனவே இலங்கை அரசானது பக்க சார்பற்று உண்மையை கண்டறிந்து நீதியை நிலைநாட்டவும் பொறுப்பு கூறலை அமல்படுத்தவும் வேண்டும் என நாம் அரசை கோருகின்றோம். எங்களுடைய வடகிழக்கு பகுதிகளில் தற்போது கண்டெடுக்கப்படுகின்ற மனித புதைகுழிகள் யாரால் இந்த அநியாயம் இழைக்கப்பட்டது என்றதை இந்த அரசு துணிவுடன் தெளிவுடனும் சர்வதேசத்துக்கும் எங்களுக்கும் நீதி வழங்க வேண்டும். இதில் சர்வதேசம் தலையிட வேண்டும். அவர்களுடைய மேற்பார்வையில் தற்போது மன்னார், முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிகளில் நடக்கின்ற விடயங்களை அவர்களின் தலைமையின் கீழ் ஆய்வு செய்யப்பட வேணும். என்ன நடந்தது என்று எங்களுக்கு சொல்ல வேணும். எங்களுடைய உறவுகளை நாங்கள் இன்று வரைக்கும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நடந்ததை நடந்ததன்படி சொல்வதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும். ஏனென்றால் கடந்த கால அரசுகளை காப்பாற்றி கொண்டிருப்பதை நாங்கள் ஒருபோதும் விரும்பவும் இல்லை. ஆகவே நாங்கள் சிவில் சமூகங்கள் ஒன்று சேர்ந்து இந்த செய்தியை சொல்லுகின்றோம். இந்த புதைக்கப்பட்டவர்கள் எங்களுடைய உறவினர்கள், இவர்களுக்கு நீதி வேண்டும். புதைக்கப்பட்டவர்கள் யாரால் புதைக்கப்பட்டார்கள், அவர்களுக்குரிய நீதி கிடைக்கப்பெற வேண்டும். இந்த அரசாங்கம் கடந்த காலங்களிலிருந்து இன்று வரைக்கும்
தமிழ் மக்களுக்கு நீதி வழங்கும் நிலையில் கரிசனை காட்டாமல் அதை புறந்தள்ளி இன்று சர்வதேச நாடுகளுக்கும் ஒரு மாயையான நீதி வழங்கல் தோற்றப்பாடுகளை கொண்டு வந்து தமிழ் மக்கள் புறக்கணிக்கப்படுவதை நீதியிலிருந்து விலக்கப்படுவதையும் நாங்கள் சர்வதேசத்துக்கு கொண்டு வருவதற்காக இந்த செம்மணி புதைகுழியினுடைய நீதி வேண்டியே இன்று கூடியிருக்கிறோம். சார்ந்த சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாம் இணைந்து வடக்கு கிழக்கிலே இன்று இடம்பெற்று கொண்டிருக்கின்ற எங்களுடைய நிலங்களின் அபகரிப்பு, அது மாத்திரமல்லாமல் விசேடமாக யாழ்ப்பாணத்திலே செம்மணியிலே தாயை குழந்தை அள்ளிக்கொண்டிருப்பது போன்றும் இவ்வாறான ஒரு மனித அவலம் இந்த மண்ணிலே நடந்தேறி இருக்கின்றது. இதுதான் வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றது. இறுதிக்கட்டத்திலே தமக்கான ஒரு நீதி எவ்வாறாயினும் தன்னுடைய உறவினர் ஒருவன் ஊடாக கிடைக்கும் என்பதனை எதிர்பார்த்து தான் அந்த இறுதியாக அந்த உயிர்களை விட்டிருப்பார்கள். அவர்களுக்கான நீதிக்காக இன்று இத்தனை உறவுகள் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அவர்களுடைய ஆத்மா இன்று ஓரளவு அந்த சொர்க்கத்தினுடைய வாசலை எட்டியிருக்கும். உகந்தை என்பது தமிழர்களுடைய வழிபாட்டு தலங்களிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு இடம். அந்த இடத்திலே தற்பொழுது புத்த பெருமானுடைய நில ஆக்கிரமிப்புக்கான அடையாளம் இடப்பட்டிருக்கின்றது. அதுபோன்று அம்பாறை தொடக்கம் இங்கு யாழ்ப்பாணம் வரையிலான எல்லா பிரதேசங்களிலும் தமிழர்களுடைய காணிகளை ஏதோ ஒரு வகையிலே அபகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இயற்கை வளங்களை சுரண்டி கொண்டிருக்கின்றார்கள். இவையெல்லாம் இந்த பிரதேசத்திலே எங்களுடைய மக்கள் அனுபவிக்க வேண்டியவை. யாழ் மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு இராணுவ முகாம்களிலும் ஒவ்வொரு புதைகுழி இருக்கும். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே கிழக்கில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது, முல்லைத்தீவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது, மன்னாரில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு புதைகுழி விசாரணைகளும் இதுவரை நீதியான இறுதி தீர்வை எட்டவில்லை. அதே போல் யாழ் மாவட்டத்திலும் கண்டுபிடிக்கப்பட்ட புதைகுழிக்கு அரசாங்கமானது இதுவரைக்கும் நீதி ஒதுக்க முன்வரவில்லை. இன்னும் சில நாட்கள் பொறுத்திருப்போம். ஆனால் இதற்கு ஒரே ஒரு தீர்வாக சர்வதேசத்தில் மட்டும்தான், சர்வதேச தரத்திலான ஒரு விசாரணை, சர்வதேச பங்களிப்புடன், சர்வதேச நீதியுடன் இவ்வாறான விசாரணைகள் கண்டுபிடிக்கப்பட்டு தமிழர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்கள் ஒவ்வொருவருடைய கடமை. யாழ்ப்பாணம் பலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை தவிசாளராக கந்தையா யசீதன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபை தவிசாளராக கந்தையா யசீதன் தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் உபதவிசாளராக பேரின்ப நாயகம் சுபாகர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் உபதவிசாளரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் வடக்கு மாகாண உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் பாபு தேவநந்தினி தலைமையில் இன்று இடம்பெற்றது. சபையில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் 8 பேரும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் 5 பேரும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் 4 பேரும், தேசிய மக்கள் சக்தி சார்பில் 6 பேரும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் 2 பேரும், ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் ஒருவரும், தமிழ் மக்கள் கூட்டணியின் சார்பில் 2 பேரும் அங்கம் வகிக்கின்றனர். தவிசாளர் தெரிவிற்கு கந்தையா யசீதனின் பெயரும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் நாகராச பகீரதனின் பெயரும் முன்மொழியப்பட்டன. வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளரால் பகிரங்க வாக்கெடுப்பு நடத்துவதா அல்லது ரகசிய வாக்கெடுப்பு நடத்துவதா என கூறப்பட்டது. பகிரங்க வாக்கெடுப்புக்கு ஆதரவாக 19 வாக்குகளும், ரகசிய வாக்கெடுப்புக்கு ஆதரவாக 9 வாக்குகளும் அளிக்கப்பட்ட நிலையில் பகிரங்க வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதன்போது கந்தையா யசீதன் தமிழ் மக்கள் கூட்டணி, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தமிழரசு கட்சியின் 13 வாக்குகளை பெற்று தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாகராச பகீரதனுக்கு 9 வாக்குகள் அளிக்கப்பட்டன. தேசிய மக்கள் சக்தி நடுநிலை வகித்தது. உபதவிசாளராக பேரின்ப நாயகம் சுபாகரின் பெயர் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பிலும், தர்மகுலசிங்கம் உதயகுமாரின் பெயர் சங்கு சைக்கிள் கூட்டணியின் சார்பிலும் முன்மொழியப்பட்டது. இந்த நிலையில் தமிழரசு கட்சியின் பேரின்ப நாயகம் சுபாகர் உபதவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார். யாழ்ப்பாணம் வேலணை பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரத்தை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியது. இதன் அடிப்படையில் வேலணை பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர் சிவலிங்கம் அசோக்குமார் தெரிவானார். வேலணை பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்று முற்பகல் 11:30 மணிக்கு பிரதேச சபையின் சபா மண்டபத்தில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் இடம்பெற்றது. நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் 20 ஆசனங்களை கொண்ட வேலணை பிரதேச சபையில் இம்முறை தேர்தல் ஆசன விசேட பகிர்வின் மூலம் 2 ஆசனங்கள் கூடுதலாக வழங்கப்பட்டன. இதன் அடிப்படையில் 22 உறுப்பினர்கள் உள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சி 8 ஆசனங்களையும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 3 ஆசனங்களையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 2 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 4 ஆசனங்களையும், தமிழ் மக்கள் கூட்டணி, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் 3 சுயேட்சை குழுக்களும் தலா ஒவ்வொரு ஆசனத்தையும் பெற்றிருந்தன. இந்நிலையில் ஏகமனதாக தமிழரசு கட்சியின் உறுப்பினர் சிவலிங்கம் அசோக்குமார் முன்மொழியப்பட்டு தவிசாளராக தெரிவானார். இதன்போது சுயேட்சை குழுவின் உறுப்பினர் சுவாமிநாதன் பிரகலாதன் வெளிநடப்பு செய்தார். சபையின் உபதவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் கணபதி பிள்ளை வசந்தகுமாரன் ஏகமனதாக தெரிவானார்.
எதிர்வருங்காலங்களிலே அனைத்து உறுப்பினர்களையும் அரவணைத்து அனைவரும் விரும்பப்படுகின்ற ஒரு நல்ல ஆட்சியாக எல்லா பிரதேச சபைகளுக்கும் முன்மாதிரியான ஒரு பிரதேச சபையாக வேலணை பிரதேச சபையானது காணப்படும். பல காலத்திற்கு பின் இலங்கை தமிழரசு கட்சி வேலணையிலே தன்னுடைய பதவி பதிவை நிலைநாட்டியிருக்கிறது. அந்த நிலைநாட்டலுக்கு ஏற்றவாறு நாங்கள் செயற்படுவோம். சில இடங்களிலே மாறுபாடுகள் நடந்தாலும் அதையும் நாங்கள் கையாளுவோம். இப்பொழுது ஒரு பெருமைக்குரிய ஒரு நாளாக நான் பார்க்கிறேன். அசோக்கும் அவருடைய அணியினரும் மேலும் எந்த கட்சி வேறுபாடும் இல்லாமல் வேலணை பிரதேச சபையை நடத்துவார்கள். அந்த வகையிலே எல்லோருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் என்று நினைக்கிறேன். யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை பிரதேச சபையின் தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை சேர்ந்த அன்னலிங்கம் மன்னராசா திருவுளச்சீட்டு முறையில் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று காலை வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை சேர்ந்த அன்னலிங்கம் மன்னராசாவும் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த ஜெகதீஸ்வரன் ஜுகந்தனும் முன்மொழியப்பட்டனர். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை சேர்ந்த அன்னலிங்கம் மன்னராசாவிற்கு ஆதரவாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை சேர்ந்த 3 உறுப்பினர்களும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த தலா 1 உறுப்பினர் என 5 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். அத்தோடு இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த ஜெகதீஸ்வரன் ஜுகந்தனுக்கு ஆதரவாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை சேர்ந்த 4 உறுப்பினர்களும், இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த 1 உறுப்பினர் என மொத்தமாக 5 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த 3 உறுப்பினர்களும் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாது நடுநிலையாக செயல்பட்டனர். இதனையடுத்து திருவுளச்சீட்டு முறையில் ஊர்காவத்துறை பிரதேச சபையின் தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை சேர்ந்த அன்னலிங்கம் மன்னராசா தெரிவு செய்யப்பட்டார். தொடர்ந்து இடம்பெற்ற பிரதி தவிசாளர் தெரிவில் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த செபஸ்தியான் பிள்ளை லெனின் ரஞ்சித் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார். 13 உறுப்பினர்களை கொண்ட ஊர்காவத்துறை பிரதேச சபைக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் 4 உறுப்பினர்களும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் தேசிய மக்கள் சக்தி சார்பில் தலா 3 உறுப்பினர்களும், இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் 2 உறுப்பினர்களும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் 1 உறுப்பினரும் நடந்து முடிந்த தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்திலே இந்த சபையை நாங்கள் எங்களுடைய தாயக கனவோடு அல்லது தேசிய நிலைப்பாட்டோடு எங்களுக்காக அர்ப்பணித்த மாவீரர் தியாகங்களுக்கு நாங்கள் எங்களால் முடிந்ததை இந்த பிரதேசத்தில் செய்ய வேண்டும் என்றதை நிலைநிறுத்தி, இந்த பிரதேசம் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டு இன்னும் மீண்டெழ முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கின்றது. எனவே அதை எதிர்காலத்தில் நாங்கள் இந்த பிரதேசத்தின் எங்களுடைய கட்சி வேறுபாடுகள் இன்றி எங்களுடைய பிரதேச நலனிலே, ஊர்காவற்றுறை பிரதேச நலனிலே அக்கறை கொண்டு அந்தந்த வட்டாரங்களிலே ஒவ்வொரு உறுப்பினர்களையும் மக்கள் இந்த பிரதேச சபையின் அல்லது இந்த பிரதேசத்தின் அபிவிருத்திக்காக தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றார்கள். அத்தனை உறுப்பினர்களோடும் ஒத்துழைப்போடும் ஆதரவோடும் நாங்கள் இந்த சபையை கொண்டு நடத்தி எங்களுடைய சபை அதிகாரத்திற்கு அல்லது சபை எல்லைக்குட்பட்ட சபையின் சுற்றுநிறுவங்களுக்கு அமைய எங்களுடைய செயல்பாடு மக்களுக்கானதாக இருக்கும். எங்களை மக்கள் தான் இந்த சபைக்கு தெரிவு செய்திருக்கின்றார்கள். மக்களுடைய முன்னேற்றத்துக்காக உங்களுடைய ஒத்துழைப்பை இந்த பிரதேச சபையிலே நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம். என்றைக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பையும் ஆலோசனைகளையும் வேண்டி இந்த சபையை நாங்கள் முன்கொண்டு நகர்த்துவோம் என்றும், இது கட்சிகளுக்கு அப்பால் நாங்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்று இருந்தாலும் இந்த பிரதேச நலனிலே கட்சிகளுக்கு அப்பால் நாங்கள் செயல்பட வேண்டும். இளைஞர்களை நல்ல நிலைமைக்கு நாங்கள் கொண்டு போகிறோம்னு சொன்னால் விளையாட்டும் ஒரு முக்கியம். அந்த விளையாட்டு ஊடாக அவையில் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக உருவாக்கலாம். ஆகவே அந்த இதுகளை நாங்கள் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் என்ற காரணத்தினால ஏனைய மக்களின் ஒத்துழைப்பு, அதாவது எங்களுக்கு வாக்களித்த மக்கள் இந்த எதிர்பார்ப்போடு நான் இந்த சபையில் உபதலைவர் பதவியை எனக்கு மக்கள் ஏனைய உறுப்பினரும் அளித்துள்ளார்கள். அந்த வகையில் நான் எனது கடமையை, அதாவது இந்த பிறந்த மண்ணுக்கு எல்லோ அமைப்பு கட்சிகளோடும் சேர்ந்து ஒன்றாக பயணித்து அவர்களோடு சேர்ந்து இந்த ஊர்காவற்றை பிரதேசத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவோம் என்று கேட்டு நிறைவு செய்தோம்.
யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரத்தை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கைப்பற்றியதை அடுத்து ஊர்காவத்துறை நகரில் வெற்றி கொண்டாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டதுடன் ஆதரவாளர்களால் வெடிகொளுத்தி கொண்டாடப்பட்டது. திருகோணமலை சேருவில பிரதேச சபைக்கான தவிசாளர் மற்றும் உதவி தவிசாளர் தெரிவு இன்று கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் அஸ்மி ஆதம் லெப்பே தலைமையில் இடம்பெற்றது. தவிசாளர் தெரிவின் போது தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் MGJ துஷார சம்பத் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் அசோக கேரத் ஆகியோர் பெயர்கள் முன்மொழியப்பட்டன. தவிசாளர் இரகசிய வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு செய்வதா அல்லது பகிரங்க வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு செய்வதா என்பதை அறிந்து கொள்வதற்காக உள்ளூராட்சி ஆணையாளரால் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. வாக்கெடுப்பில் 9 வாக்குகள் தவிசாளர் ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு செய்யப்பட வேண்டும் எனவும் 7 வாக்குகள் தவிசாளரை பகிரங்க வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு செய்ய வேண்டும் என்பதற்கும் அளிக்கப்பட்டன. இந்த நிலையில் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. வாக்கெடுப்பில் பதிவு செய்யப்பட்ட 10 வாக்குகளில் 9 வாக்குகளை பெற்று தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் MGJ துஷார சம்பத் வெற்றி பெற்றார். உபதவிசாளராக சர்வஜன அதிகாரம் கட்சி உறுப்பினர் KK திமுத்து பிரியங்கர போட்டியின்றி ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார். மட்டக்களப்பு கோரளைப்பற்று வடக்கு வாகரை பிரதேச சபையின் தவிசாளராக கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை சேர்ந்த கதிர்காமத்தம்பி தெய்வேந்திரன் தெரிவானார். பிரதி தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த சண்முகாநாதன் ரதிகரன் தெரிவு செய்யப்பட்டார். பிரதேச சபை மண்டபத்தில் இன்று கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் AL முகமது அஸ்மி முன்னிலையில் சபை தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் தெரிவு ரகசிய முறையில் இடம்பெற்றது. வாகரை பிரதேச சபையில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு 7 ஆசனங்களையும், இலங்கை தமிழரசு கட்சி 6 ஆசனங்களையும், தேசிய மக்கள் சக்தி 3 ஆசனங்களையும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 2 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 1 ஆசனத்தையும் பெற்றுள்ளன. தவிசாளர் தெரிவுக்கு இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக பசுக்கோல் மோகனராசாவும், கிழக்கு தமிழர் கூட்டணி சார்பாக கதிர்காமத்தம்பி தெய்வேந்திரனும் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டனர். இதன்போது 7க்கு 12 என்ற 5 மேலதிக வாக்குகளால் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு ஆட்சியை தனதாக்கிக் கொண்டது. இன்றைய தவிசாளர் தெரிவில் தேசிய மக்கள் சக்தி, கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி என்பன ரகசிய வாக்கெடுப்பிற்கு தங்களது சம்மதத்தினை தெரிவித்திருந்தனர். இலங்கை தமிழரசு கட்சி மாத்திரம் பகிரங்க வாக்கெடுப்பிற்கு விருப்பம் தெரிவித்திருந்தது. இருந்தபோதிலும் 8க்கு 11 என்ற அடிப்படையில் 3 மேலதிக வாக்குகளால் தமிழரசு கட்சியை விட ஏனைய கட்சிகள் ரகசிய வாக்கெடுப்பிற்கு சம்மதம் தெரிவித்தமையை அடுத்து ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் தவிசாளர் தெரிவு இடம்பெற்றது. இன்றைய அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இரா சாணக்கியன், வைத்தியர் ஸ்ரீநாத் ஆகியோரும், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பிரதி தவிசாளர் நாத் ரவிய மற்றும் கட்சியின் செயலாளர் பு பிரசாந்தன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். ரத்தினபுரி ரக்குவானை தேர்தல் தொகுதியின் கொடக்கவல பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளதுடன் தலைவராக கமகே குலரத்ன தெரிவு செய்யப்பட்டுள்ளார். சபைக்கான தலைவர் பிரதி தலைவர் தெரிவு இன்று இடம்பெற்றது. இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் கமலே குலரத்ன 16 வாக்குகளை பெற்று தலைவராகவும், பிரகித் அனுருத்த பிரதி தலைவராகவும் தெரிவு செய்யப்பட்டனர். எதிர்க்கட்சியினருக்கு 14 வாக்குகள் மாத்திரம் கிடைக்கப்பெற்றிருந்ததுடன் 2 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் பங்கேற்றார். நுவரெலியா அக்கரப்பத்தனை பிரதேச சபையின் புதிய தவிசாளராக பதவியேற்ற சத்தியமூர்த்தி ரதிதேவியை வரவேற்கும் நிகழ்வு இன்று அக்கரப்பத்தனை பெரிய நாகவத்தை தோட்டத்தில் இடம்பெற்றது. ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் விசேட பூஜைகள் இடம்பெற்றதைத் தொடர்ந்து தோட்ட மக்கள் மாலை அணிவித்து வரவேற்பளித்தனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அக்கரப்பத்தனை தலைவர் S நேர்தாசனின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நிகழ்வில் மக்கள் பங்கேற்றனர். எமது பிரதேச சபையில் நான் ஒரு பெண் அங்கத்தவராகவும் தவிசாளராகவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன். இந்த அக்கரப்பத்தனை பிரதேச சபையின் மூலம் எமது தோட்டங்களுக்கு எவ்வாறான வேலை திட்டங்களை கொண்டு வர முடியும், அக்கரப்பத்தனை பிரதேச சபைக்கு உட்பட்ட இந்த தோட்டப்புறங்களில் அனைத்து தோட்டப்புறங்களுக்கும் என்னால் எந்த விதமான பாகுபாடும் இன்றி எனது வேலை திட்டங்களை முன்னெடுப்பேன் என்று சொல்லி கேட்டுக்கிறேன். முல்லைத்தீவு தீர்த்தக்கரை பகுதியில் கடற்தொழிலுக்கு சென்று கரை திரும்பாத மீனவர் தொடர்பில் இன்று தடயவியல் பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு தீர்த்தக்கரை பகுதியில் கடற்தொழிலுக்கு சென்று கரை திரும்பாத மீனவர் தொடர்பில் கிளிநொச்சி தடயவியல் போலீசாரால் இன்று பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தீர்த்தக்கரை பகுதியில் இருந்து நேற்று முன்தினம் இரவு கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நபர் ஒருவர் மீண்டும் கரைக்கு திரும்பாத நிலையில் மக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். மீனவர்கள் நேற்று கரை திரும்பாத மீனவர் சென்ற மீன்பிடி படகை கடலில் இருந்து கரைக்கு கொண்டு வந்தனர். குறித்த மீனவர் சட்டவிரோத கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பவர்களால் கொலை செய்யப்பட்டு கடலில் வீசப்பட்டிருக்கலாம் என மீனவர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். அத்துடன் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் அவரது உறவினர்களால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது.
அதற்கமே இன்று சம்பவ இடத்திற்கு விரைந்த கிளிநொச்சி தடயவியல் போலீசார் குறித்த படகில் இருந்த இரத்தக்கரை மற்றும் காயங்கள், மீனவரின் உடை மற்றும் ஏனைய பொருட்கள் மீதான தடயவியல் பரிசோதனைகளை மேற்கொண்டனர். சுனாமியால் தன்னுடைய 5 பிள்ளைகளை பறிகொடுத்த நிலையில் சிலாவத்தை தீர்த்தக்கரையில் தனது 3 பிள்ளைகளுடன் வசித்து வரும் 62 வயதான வின்சென்ட் டீபோல் ஆண்டனி கருணல் எனும் மீனவர் நேற்று முன்தினம் இரவு கடத்தொழில் நடவடிக்கைக்காக கடலுக்கு சென்றிருந்த நிலையில் கரை திரும்பவில்லை. இந்த நிலையில் இன்றும் குறித்த மீனவரை தேடி சுமார் 25க்கும் மேற்பட்ட படகுகளில் மீனவர்கள் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். தேசிய போசாக்கு மாத விழிப்புணர்வு நிகழ்வு இன்று மன்னார் சித்திவிநாயகர் இந்து கல்லூரியில் இடம்பெற்றது. தேசிய போசாக்கு மாதத்தை முன்னிட்டு பாடசாலை மாணவர்கள் மத்தியில் போஷாக்கான உணவுகளை உண்ணும் பழக்கத்தை வலுப்படுத்தும் முகமாக மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை மற்றும் மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்த விசேட விழிப்புணர்வு நிகழ்வு இன்று மன்னார் சித்திவிநாயகர் இந்து கல்லூரியில் இடம்பெற்றது. பழங்களும் மரக்கறிகளும் எப்போது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் எனும் தொனிப்பொருளில் இடம்பெற்ற விழிப்புணர்வு நிகழ்வில் சித்தி விநாயகர் இந்த கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள் பங்கேற்றனர். இலங்கையில் ஆண்டுதோறும் அதிகரிக்கும் தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துவதற்கான ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் மற்றும் அன்றாட உணவுகளில் தவிர்க்கப்பட வேண்டிய உணவுகள் தொடர்பில் மாணவர்களுக்கு தெளிவூட்டும் விதமாக விழிப்புணர்வு நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டது. சுகாதார உத்தியோகத்தர்களால் தயாரிக்கப்பட்ட உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தாத சிற்றுண்டி பரிமாறப்பட்டதுடன் அன்றாட உணவு பழக்கங்களில் நாம் பின்பற்ற வேண்டிய நடைமுறை தொடர்பான மேடை நாடகமும் மாணவர்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வினோதன், பொது சுகாதார வைத்திய அதிகாரி ரூபன் லம்பெட், பொது சுகாதார அதிகாரிகள், பரிசோதகர்கள், சுகாதார உத்தியோகத்தர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். இளைஞர் விவகார அமைச்சு யாழ்ப்பாணத்திலிருந்து ஆரம்பித்த கதிர்காம பாத யாத்திரையில் பங்கெடுத்துள்ள குழுவினர் மட்டக்களப்பை சென்றடைந்தனர். இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஆரம்பித்த கதிர்காம பாத யாத்திரையில் பங்கெடுக்கும் குழுவினர் மட்டக்களப்பை சென்றடைந்தனர். நிலையான சமாதானத்திற்கான நல்லிணக்கத்தையும் தேசிய ஒருமைப்பாட்டையும் கட்டியெழுப்புவோம் எனும் தொனிப்பொருளில் பாத யாத்திரை முன்னெடுக்கப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் சகல மாவட்டங்களையும் உள்ளடக்கிய 100 இளைஞர் யுவதிகள் கலந்து கொண்டு பயணிக்கும் கதிர்காம பாத யாத்திரை கடந்த 15ஆம் தேதி யாழ்ப்பாணம் தொண்டைமனாறு செல்வச்சன்னதியான் முருகன் ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. மட்டக்களப்பை வந்தடைந்த யாத்திரை குழுவினரை இளைஞர் சபை மன்றத்தினர் வரவேற்றனர். யாத்திரை குழுவினருக்கு தேவையான உபசரிப்புகள் வழங்கப்பட்டதை தொடர்ந்து மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்ட யாத்திரை குழு அங்கிருந்து தமது யாத்திரையை மீள ஆரம்பித்தனர். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் நிர்வாக பணிப்பாளர் மனுல சமல் பெரேரா, தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் இளைஞர் அபிவிருத்தி பிரிவு உதவி பணிப்பாளர் உக்குல், தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் மட்டக்களப்பு மாவட்ட உதவி பணிப்பாளர் நிஷாந்தி அருள்மொழி, திருகோணமலை மாவட்ட தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் உதவி பணிப்பாளர் நாகலிங்கம் குகேந்திரா, தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் மட்டக்களப்பு திருகோணமலை மாவட்ட அதிகாரிகள், இளைஞர் சேவைகள் உத்தியோகத்தர்கள், இளைஞர் யுவதிகள் என பலரும் யாத்ரீகர்கள் வழியனுப்பும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். எமது நாட்டினுடைய சமாதானம், நிலையான சமாதானம் உருவாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே அவர்கள் செல்கின்றார்கள். இந்த பயணத்தின் போது பல்வேறுபட்ட செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வருகின்றது. ஒரு பயணத்தின் போது நாங்கள் புண்ணிய பயணத்துக்கு செல்கின்ற போது அந்த புண்ணிய பயணத்திலே நாங்கள் ஏதாவது நன்மைகள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே மீள் காடு உருவாக்கம் என்ற செயல் திட்டத்தை நாங்கள் இதில் முன்னெடுத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே விதை பந்து நாங்கள் வீசுகின்ற ஒரு திட்டம் வருகின்றது. இன மதம் எல்லாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாபெரும் பாத யாத்திரை ஒன்று இடம்பெற உள்ளது. இன்று தொடங்கி யாத்திரைக்காக அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் வருகின்ற இளைஞர்கள் ஒன்று கூடி மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து புறப்பட்டு 5 நாட்கள் நமது காட்டுப்பாதையை தொடர்ந்து அங்கு சென்று அங்கு காட்டுப்பாதையில் காணப்படும் பிளாஸ்டிக்குகள் மற்றும் காடழிப்பு சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பிளாஸ்டிக்களை அகற்றி கொண்டு செல்லக்கூடிய மைய திட்டம் காணப்படுகின்றது. இதன் மூலம் இனம் மத நல்லிணக்கத்தோடு நாம் வாழ்ந்து காட்டுவோம் என, அடுத்த சந்ததியினருக்கு வாழ்ந்து காட்டுவோம் என துணைப்பெருங்களில் நாம் சொல்கிறோம். நன்றி. கதிர்காம பாத யாத்திரைக்கான காட்டு வழிப்பாதையை உகந்தை முருகன் ஆலயத்தில் நடைபெற்ற விசேட பூஜை வழிபாடுகளின் பின்னர் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர இன்று காலை திறந்து வைத்தார். கதிர்காம கந்தனின் கொடியேற்ற விழாவை காண்பதற்காக கிழக்கு மாகாணத்தின் ஊடாக பாத யாத்திரை செல்வது வழமையாகும். பாத யாத்திரை செல்வோரின் வசதி கருதி குமண தேசிய பூங்கா ஊடான வனப்பாதையின் கதவு திறக்கப்படும். இவரிட கதிர்காம திருவிழாவிற்காக யாத்திரை செல்வோரின் நன்மை கருதி இன்றைய தினம் காட்டு வழிப்பாதை திறக்கப்பட்டது. இன்று திறக்கப்பட்ட காட்டு வழிப்பாதை எதிர்வரும் ஜூலை 4ஆம் தேதி மூடப்படும். இம்முறை பாத யாத்திரையாக சுமார் 5000க்கும் மேற்பட்டவர்கள் செல்லக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. உகந்தைமலை முருகன் ஆலயத்தில் இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளின் பின்னர் காட்டு வழிப்பாதையை திறந்து வைக்கும் நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநருடன் அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்தக்கா அபே விக்ரம உட்பட உயர் அதிகாரிகள், வனவளத்துறையினர், போலீசார் உட்பட பாதுகாப்பு பிரிவினர், மதகுருக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
அஸ்வஸ்ம வேலை திட்டத்தில் காணப்படும் சிக்கல்களை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு சபையில் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். அஸ்வஸ்ம வேலை திட்டத்தில் காணப்படும் சிக்கல்களை நிவர்த்தி செய்து பயனளிக்கும் ஒரு வேலை திட்டமாக முன்னெடுக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நிலையற் கட்டளை 27(2) கீழ் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச என்று உரையாற்றிய போதே இதனை குறிப்பிட்டார். මෙරට දුගී පවුල් සඳහා මූල්‍ය සහය ලබා දීමේ අරමුණින් පසුගිය රජය විසින් අස්වැසුම වැඩසටහන ආරම්භ කළා. இந்நாட்டிலுள்ள வறிய குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்கும் நோக்கில் முன்னே அரசாங்கத்தால் அஸ்வசும வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இதனால் பயனாளிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான ஓர் முயற்சியாக இருந்த போதிலும் வேலை திட்டத்தில் உள்ள குறைபாடுகள் காரணமாக உண்மையிலேயே சலுகைகளை பெற தகுதியானவர்கள் சலுகைகளை பெறவில்லை என்று அண்மையில் தெரிவிக்கப்பட்டது. எனவே இந்த குறைபாடுகளை முடியுமான அளவில் தவிர்த்துக் கொள்வதற்கு சலுகைகள் வழங்கும் வழிமுறை, அவர்களின் தகுதிகள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான ஒழுங்குமுறைகளை தொடர்ச்சியாக மதிப்பிடும் திட்டம் ஒன்றை முன்னெடுப்பது மிக முக்கியமான விடயமாகும். எனவே பின்வரும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து அரசாங்கத்திடமிருந்து தெளிவான பதில்களையும் விளக்கங்களையும் எதிர்பார்க்கிறேன். பயனாளிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை குறித்து கேள்வி எழுப்ப வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இன்று 1 கிலோ கரட்டின் விலை 800 ரூபாவிற்கும் அதிகமாக காணப்படுகின்றன. போஞ்சி 1 கிலோ 650 ரூபாவாகும். 1 கிலோ மிளகாய் 800 ரூபாயாகும். 1 கிலோ பாகற்காய் 450 ரூபாய் என்றவாறு விலை உயர்ந்துள்ளது. உணவு மற்றும் பானங்களின் விலைகள் கூட அதிகரித்து காணப்படுகின்றன. இதனால் பயனாளி மக்கள் தானிய உற்பத்திகளில் கூட ஈடுபட்டுள்ளனர். ஆனால் அவர்களினது தானிய உற்பத்திகளுக்கு சரியான விலை கிடைக்கவில்லை. உலக வங்கி மற்றும் லேன் ஏஷியா அறிக்கையின்படி வறுமை அதிகரித்து வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் நாம் பின்பற்றும் வழிமுறை மாற வேண்டும். அவ்வாறே தற்போது முதலீட்டாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர். இந்த உதவி கொடுப்பனவுகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் முதலீட்டு ஊக்குவிப்பு மூலமும் இந்த வறுமையை ஒழிக்க முடியும். බුද්ධිමත් නිලධාරීන් උපයෝගී කරගෙන ඒ ට්‍රේඩ් ෆැසිලිටේෂන් ඒ කියන්නේ වෙළඳාම පහසුකම් සපයන්න හැටියට වෙනමම ට්‍රේඩ් රෙප්‍රසෙන්ටටිව් කෙනෙක් ස්ථාපනය කරලා විශේෂයෙන්ම මේ වගේ ආයෝජන රැකගන්නට මුල පුරන්නේ කියන එක අපි යෝජනා කරනවා. சிறுபோகத்தில் அதிகளவு நெல் கொள்வனவு செய்யப்படும் என பிரதியமைச்சர் வசந்த பியதிச தெரிவித்துள்ளார். சிறுபோகத்தில் அதிகளவு நெல்லை கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என விவசாயத்துறை பிரதியமைச்சர் வசந்த பியதிச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க எழுப்பிய வாய்மூல வினாவிற்கு பதிலளித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். නැති නිසා ඔබ අලුත් ආකාරයකට බලන්න බැරිද? දැන් මෙතනින් පේනවා நெல் சந்தைப்படுத்தல் அதிகார சபை தனது பொறுப்பை 1971ஆம் ஆண்டு உரிய முறையில் நிறைவேற்றியிருந்தால் நாம் இப்போது நெல்லை ஏற்றுமதி செய்திருப்போம். வங்கி அனைத்து சந்தர்ப்பங்களிலும் கடன் வழங்குகின்றது. சாதாரணமாக 2200 மெட்ரிக் டன் அரிசி சிறுபோகத்தில் பெற்றுக்கொள்ளப்படும் சந்தர்ப்பத்தில் அவற்றில் 3% மாத்திரமே நெல் சந்தைப்படுத்தல் சபை கொள்வனவு செய்கின்றது. 100% மாத்திரம் பெற்று அதனூடாக ஒரு விலையை நிர்ணயிக்க முடியாது. ஒருவருடன் 165% பெறப்படுமாயின் அதனூடாக பிரச்சனையே ஏற்படும். ஏனென்றால் இதுவரையில் இளம் தொழில் முயற்சியாளர்களை உருவாக்க முடியவில்லை. நீங்கள் ஒன்றை கூறுகின்றீர்கள், லால்காந்த ஒன்றை கூறுகின்றார். அதற்கு பதிலளித்த விவசாயத்துறை பிரதி அமைச்சர் வசந்த பியதிச, நானும் லால்காந்தவும் வேறு வேறு விடயங்களை கூறவில்லை, இருவரும் ஒரே விடயங்களை கூறுகின்றோம். நான் இதனை பொறுப்பேற்கும் போது பெரும்போகத்தில் அரைவாசி நிறைவுக்கு வந்திருந்தது. சிறுபோகத்திலிருந்தே நேர்த்தியாக முறையில் கணக்கிட ஆரம்பித்துள்ளோம். ஆகவே இந்த நிலைமையை மாற்ற நாம் நிச்சயம் தலையீடு செய்வோம். மூடப்பட்டிருந்த 333 களஞ்சிய சாலைகளை திறந்துள்ளோம். அரசியல் களஞ்சிய சாலைகளுக்கு நெல்லை கொள்வனவு செய்வதற்கான திட்டம் ஒன்றையும் வகுத்துள்ளோம். தொழில் முயற்சியாளர்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். உங்களுடைய அரசாங்கத்தில் இருந்தவர்களை அனைத்தையும் திருடினர். அதன் காரணமாகவே நெல் சந்தைப்படுத்தல் சபை வீழ்ச்சியடைந்தது. அது தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம். அதே போன்று அறவிடப்பட வேண்டிய நிதி அதிக அளவில் உள்ளது. அதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். சட்டத்திற்கு அமைய பலர் சிறை செல்ல நேரிடும். அந்த வகையில் நெல் சந்தைப்படுத்தல் சபை சுத்தம் செய்து நிலைமை சீர் செய்யப்படும். மட்டக்களப்பு வலயமட்ட விளையாட்டுப் போட்டியின் இறுதி நாள் நிகழ்வுகள் சிறப்பாக இடம்பெற்றன. மட்டக்களப்பு வலயமட்ட விளையாட்டுப் போட்டியின் இறுதி நாள் நிகழ்வு மட்டக்களப்பு வெஃபர் மைதானத்தில் இன்று இடம்பெற்றது. வலய கல்வி அலுவலகத்தின் ஏற்பாட்டில் வலய கல்வி பணிப்பாளர்
டி ரவி தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. அதிதிகள் வரவேற்புடன் தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. வலயமட்ட பாடசாலைகளை பிரதிநிதித்துவப்படுத்தி பாடசாலைகளின் கொடிகள் தாங்கிய மாணவர்களின் அணிநடை விளையாட்டு நிகழ்வுகள், பாரம்பரிய கலாச்சார நிகழ்வுகளும் இடம்பெற்றன. நிகழ்வின் பிரதம அதிதியாக மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சுதர்ஷினி ஸ்ரீகாந்த் கலந்து கொண்டார். விசேட அதிதியாக மாநகர ஆணையாளர் என் தனஞ்சயன் மற்றும் கௌரவ அதிதியாக மாவட்ட விளையாட்டுத்துறை உத்தியோகத்தர் பி ஜெயக்குமார் ஆகியோரும் அழைக்கப்பட்டனர். தொடர்வது வர்த்தக வாணிபச் செய்திகள். டிஸ்ரப்ட் ஏசியாவின் அறிமுக நிகழ்வு கொழும்பில் இடம்பெற்றது. தெற்காசியாவின் புதுமை ஆக்கத்தின் மையமாக இலங்கையை மாற்றும் துணிச்சலான நோக்கத்துடன் டிஸ்ரப்ட் ஏசியா 2025 மீண்டும் வருகின்றது. இது தொடர்பான நிகழ்வு கொழும்பில் அண்மையில் இடம்பெற்றது. 2030 ஆண்டாகும் போதே தெற்காசியாவின் புதுமையான மையமாக இலங்கையை மாற்றுவது இதன் நோக்கமாகும். இந்த லட்சிய மாற்றத்தை இயக்கும் தேசிய தளமாக டிஸ்ரப்ட் ஏசியா 2025 அமைந்துள்ளது. முதலீடுகள், முதலீட்டாளர்களை ஈர்த்தல் முயற்சிகள், ஆரம்ப மற்றும் ஊக்குவிப்பாளர்களுக்கான வசதிகளை ஏற்படுத்துவதற்கான சூழலை டிஸ்ரப்ட் ஏசியா உருவாக்குகின்றது. பிராந்தியத்தில் புதுமையாக்கத்திற்கான சூழலை கொண்ட பலமிக்க சக்தியாக்க தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இந்நாட்டு டிஜிட்டல் தொழில்துறைக்கு $5 பில்லியன் டிஜிட்டல் பொருளாதாரத்திற்கு $15 பில்லியன் இலக்காக நிர்ணயித்துள்ளது. இந்த நோக்கத்தின் முக்கிய அம்சங்களில் $50 மில்லியன் மதிப்புள்ள ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஐயை அறிமுகப்படுத்தியுள்ளது. மெய்நிகர் விசேட பொருளாதார வலயத்தை உருவாக்குதல் மற்றும் வளைகுடா ஒத்துழைப்பு சபையின் மத்திய கிழக்கு நாடுகள், தென்கிழக்கு ஆசியா மற்றும் தெற்காசிய நாடுகள் ஆகியவற்றுக்கிடையிலான பாலமாக இலங்கையை மூலோபாய ரீதியில் நிலைநிறுத்துவது என்பனவும் இதில் உள்ளடங்குகின்றன. தெற்காசியாவின் புதுமையாக்கத்திற்கான மையமாகவும் படைப்பாற்றல், ஒத்துழைப்பு மற்றும் வியாபார மூலதனம் ஆகியவற்றுக்கான மையமாகவும் கொழும்பை மாற்றும் இந்த மாநாடு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 17 முதல் 20 வரை நடைபெறுகின்றது. ரம்ப முயற்சிகள், முதலீட்டாளர்கள், தொழில்துறை தலைவர்கள், பெருநிறுவனங்கள், கொள்கை வகுப்பாளர்கள், சுற்றுச்சூழல் அமைப்பாளர்கள் என பிராந்தியத்தைச் சேர்ந்த பல்துறையைச் சேர்ந்தவர்கள் இதில் பங்கெடுத்து இலங்கையின் டிஜிட்டல் உருமாற்ற நிகழ்ச்சி நிரலை முன்னெடுத்துச் செல்ல உள்ளனர். டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் இலங்கை தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப முகாமை ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படும் டிஸ்ரப்ட் ஏசியா 2025 நிகழ்வில் வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு, கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவு அபிவிருத்தி அமைச்சு, மாஸ்டர் கார்ட், வெஞ்சர் இன்ஜின், என்வென்ச்சர்ஸ், ட்ரேஸ் எக்ஸ்போர்ட் சிட்டி, அசயா சான்ஸ், UNDP, POV கேபிட்டல், இந்தியன் ஏஞ்சல் நெட்வொர்க்ஸ், லங்கன் ஏஞ்சல் நெட்வொர்க்ஸ், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மற்றும் டயலாக் ஆகியன கைகோர்த்துள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.